நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை நான் நிச்சயமா கேட்டே ஆகணும். நீங்க அன்னைக்கு அந்த சிவலிங்கத்தை தரையில இருந்து எப்படி வர வச்சீங்க? அதுவும் தொண்டமை எப்படி வர வச்சீங்க? சோட்டு, பைத்தியக்காரத்தனமா என்ன பேசிட்டு இருக்க நீ? சுவாமிஜி, அவன் சின்ன பையன், உங்க சக்தி அவனால புரிஞ்சுக்க முடியாது. இவன் பேசினதுக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ பரவாயில்ல, விடுங்கம்மா. சின்ன பசங்க எல்லாரும் கடவுள் ரூபம்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. சின்ன பசங்க மேல எதுக்கு கோவப்படணும்? எதுக்கு இவங்களை திட்டணும்? ஓம் நம சிவாய. ஒரு மனுஷனோட தலையெழுத்து முடிவு செய்யறது அவன்தான். எல்லாமே அவன் கையில தான் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது சந்தியா. அவன் அன்னைக்கு போன்ல ஒரே ஒரு லைனை திரும்ப திரும்ப மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒரு மனுஷனுடைய தலையெழுத்த முடிவு செய்யறது அவன் தான் அப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தான் சந்தியா. இதே மாதிரி தானே, இதே வார்த்தை தான் அன்னைக்கு பிராண்டன் போன்ல சொன்னான். அதுவும் இது ஒண்ணா இருக்கே. நல்லா இருங்க பசங்களா. எல்லாரும் போங்க. என்னது, இந்த சுவாமி தான் அந்த கோவிந்தலாலா? இல்ல, இவரோட பேர் தான் வல்லபாச்சாரியார் சுவாமிஜி இல்ல? பிரசாதத்தை வேற கொண்டு வர மறந்துட்டேன். சுவாமிஜி வல்லபாச்சாரி அவர்களுக்கு, சுவாமிஜி வல்லபாச்சாரி அவர்களுக்கு, சுவாமிஜி வல்லபாச்சாரி அவர்களுக்கு. ஓம் நம சிவாய. சந்தியா, அங்க பாரு, அந்த பையன் சுவாமிஜியோட ஆசனத்துல ஏறி நின்னு ஆடிக்கிட்டு இருக்கான். போய் அவனை இறங்க சொல்லு. சரிங்க அத்தை. கோவிந்த், டேய் கோவிந்த்,
கோவிந்த் ஆ? கண்ணா கோவிந்த், போப்பா, அவங்க உன்னை கூப்பிடுறாங்கல்ல. நாய்க்கு இந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்களா? எப்படி பேர் வைக்கணும் தெரியுமா? மணி இல்லைன்னா முருகேசு, இந்த மாதிரிலாம் பேர் வைக்கலாம். நான் இப்போ கூப்பிடுறேன், என்னை எப்படி பார்க்கணும் பாரு. முருகேசா? என்னங்க, இதோட பேரு கோவிந்தலால். இதுக்கு இதோட பேர் ரொம்ப நல்லா தெரியும். வேற ஏதாவது பேர் சொல்லி கூப்பிட்டோன்னா இது பக்கத்துலயே வராது, திரும்பியும் பார்க்கவே பார்க்காது. அதனால இதை நீங்க கோவிந்தலால்லே கூப்பிட்டு பாருங்க. கோவிந்தலால், கோவிந்தலால். கான்டாக்ட்ல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அந்த பார்ட்டில இருக்கிற 3 பேர்ல இந்த லாஸ்ட்ல இருக்கிற பேர் தான் மிஸ்டர் கோவிந்தலால். என்னங்க, என்னாச்சு சந்தியா, என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னங்க, நான் உடனே உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். ஆனா இங்க எதுவும் பேச முடியாது. நம்ம தனியா போய் பேசலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு சொல்லுங்க. என்னங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த சுவாமிஜி தான் கோவிந்தலால். திடீர்னு எப்படி கேட்குறீங்க சந்தியா? இந்த சுவாமிஜி நான் சொல்றது உண்மைதாங்க. இப்ப அந்த குட்டி பையன் கோவிந்த் சுவாமிஜி உட்கார்ந்து இந்த இடத்துல ஆடிட்டு இருந்தான்ல, அப்ப அவனை கீழே இறங்க சொல்றதுக்காக நான் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டேன். ஏன் எனக்கு இப்படி தலை சுத்துது? ஐயோ, இப்பதான் எனக்கு தலை சுத்தணுமா? அப்ப அந்த சுவாமிஜியும் டக்குன்னு திரும்பி பார்த்தாரு. அவரை கூப்பிட்ட மாதிரி ரியாக்ட் பண்ணாரு. இத பார்த்து என்ன தோணுதுன்னா அவரோட பேரும் கோவிந்த் தான். எனக்கு ரொம்ப முடியலையே. சரி சந்தியா, அதுக்கு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சுவாமிஜி யதார்த்தமா கூட திரும்பி பார்த்துருக்கலாம்ல. ஏன்னா பிராண்டன் சொன்னதால உங்க மனசுல அந்த பேர் அப்படியே பதிஞ்சிருக்கும். நீங்க தற்செயலா கூப்பிட்ட உடனே அவரை திரும்பி பார்த்திருப்பாரு. அதை வச்சு நீங்க ஏன் குழப்பிக்கிறீங்க? இப்படி கூட நடந்திருக்கலாம்ல சந்தியா. இங்க சொன்னபடி கூட நடந்திருக்கலாம். ஆனா இந்த விஷயத்தை நம்ம அப்படியே விட்டுற முடியாது இல்லைங்க. இந்த விஷயத்தை நம்ம அப்படியே விடாம இந்த விஷயம் என்ன ஏதுங்கிறத நம்ம நிச்சயம் விசாரிக்கணுங்க. முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். அதெல்லாம் சரி சந்தியா, ஆனா எப்படி? இது பாருங்க சந்தியா, அந்த சுவாமிஜி மேல எல்லாரும் நிறைய பக்தியும் அளவு கடந்த மரியாதையும் வச்சிருக்காங்க. அவரை கடவுளை நினைச்சு எல்லாருமே அவருக்கு பூஜை பண்றாங்க. இல்ல சந்தியா, தெரிஞ்சோ தெரியாம நீங்க அந்த சுவாமிஜியை பத்தி ஏதாவது பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப காயப்படுவாங்க சந்தியா. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் யோசிங்க. அம்மா இதுல எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சு பாருங்க. நம்ம 2 பேரும் அதோட அம்மா மன்னிக்கவே மாட்டாங்க சந்தியா. நீங்க சொல்றது எல்லாமே சரிதாங்க. ஆனா ஆனா என்னோட சந்தேகம் சரியா இருந்ததுன்னா என்னங்க பண்றது? எல்லாருமே இவரை கடவுள்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அது உண்மையாயிடுச்சுன்னா இவர் நிச்சயமே எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி இருக்கும் இல்லைங்க. இங்க கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நாளைக்கு இவர் பொய்யானாலும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு யோசிங்க. சுவாமிஜி வல்லபாச்சாரி அவர்களுக்கு
சுவாமிஜி வல்லபாச்சாரி அவர்களுக்கு என்னங்க நீங்க கொஞ்சம் அங்க பாருங்க. அங்க இருக்கிறவங்களோட பக்தியை கொஞ்சம் நீங்க பாருங்க. அவங்களோட நம்பிக்கை, இவங்களோட பக்தியை பாருங்க. அவங்க பக்கம் எந்த தப்பும் இல்ல, எந்த சுயநலமும் இல்ல. இவங்க எல்லாரோட உணர்வுகளோடையும் நம்ம இவரை விளையாடுறதுக்கு அனுமதிக்கலாமா? சுவாமிஜி, உங்க ஆசீர்வாதத்தோட சவுகார்பேட்டையில ஒரு புது சிவன் கோயிலை நீங்க கட்ட போறீங்கல்ல, அதுக்காக பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்த நாங்கெல்லாம் ஒரு சின்ன தொகையை கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்தாங்க, தயவு செஞ்சு இது எங்க சார்பா சுவாமிஜி, இதுல 1.5 லட்சம் இருக்கு, இதை வாங்கிக்கிங்க சுவாமிஜி. ஐயா, என்னம்மா? ஐயா அது இந்தாங்க. என்னோட சார்பா இந்த 501 ரூபாயும் இதுல சேர்த்துருங்க. சரி கஸ்தூரி, குடும்மா. சுவாமிஜி, உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன், இங்க இருக்க எல்லாரையுமே நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். உங்க பக்தி எப்பவுமே இதே மாதிரி இருந்தா போதும். இந்தாப்பா. சுவாமிஜி வல்லபாச்சாரி அவர்களுக்கு, சுவாமிஜி வல்லபாச்சாரி அவர்களுக்கு. என்னங்க எனக்கு தயவு செஞ்சு என்ன நம்புங்க. எல்லாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி, இவங்க உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரி நிச்சயமா நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நிச்சயமா நான் அத்தையும் கஷ்டப்படுத்த மாட்டேங்க. இந்த சுவாமிஜி நேர்மையானவர்னா இவருக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி நான் பாத்துக்கிறேங்க. இல்ல சந்தியா, நாம இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? என்னங்க, இந்த வேலையை பண்றதுக்கு பிராண்டன் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பிராண்டனா? பிராண்டன் என்ன பண்ணுவான்? இந்தாங்க சந்தியா, முதல்ல நீங்க பிராண்டன் கிட்ட போன்ல பேசி பாருங்க. இந்தாங்க. இது ரொம்ப மோசமான கலிகாலம். இந்த மாதிரி ஒரு காலத்துல உங்க சவுகார்பேட்ல ஒரு சிவலிங்கம் தோன்றி எழுந்திருக்குன்னா அது எல்லாம் உங்களுடைய அதிர்ஷ்டம். அந்த சிவனுக்கு உங்க எல்லார் மேலேயும் நிறைய பாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த சிவன் தன்னுடைய புது அவதாரத்துக்கு சவுகார்பேட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்ல போனா இந்த மொத்த உலகமுமே சிவனுக்கு சொந்தமானது தானே. நீங்க எல்லாருமே ஒத்துழைச்சீங்கன்னா நான் அந்த சிவன் கோயில் கட்டுறதுக்கான முதல் கல்ல ஸ்தாபனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அம்மா, இன்னைக்கு உங்க கையில இருக்கும்போது தேங்காய் உடைஞ்சது. அந்த சிவன் உங்களோட பக்தி என்னங்கறத நிரூபிச்சிட்டாரு. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை அவர் காட்டியிருக்கிறாரு. அந்த சிவன் நிவாசம் பண்ண போற இடம் இது. அந்த சிவனோட மிகப்பெரிய பக்தங்கிற உரிமையில அவரு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாருமா.
அதனால கட்ட போற சிவன் கோயிலுக்கான முதல் கல்ல ஸ்தாபனை பண்ண போற உரிமையை நான் உங்களுக்கு வழங்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் சொல்லுங்க, ஓம் நம சிவாய. அம்மா, இதால உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாதுல்ல? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சுவாமிஜி. இதை விட பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. உங்க ரூபத்துல அந்த கடவுளே எங்க வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தோணுது. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே அந்த கடவுளே இறங்கி வந்து எங்க கிட்ட சொன்ன மாதிரி தோணுது. உங்களோட ஆசீர்வாதத்தால ஒரு சாதாரண பொம்பளையானா உங்களுக்காக இவ்வளவு சேவை செய்ய முடிஞ்சது. உண்மையை சொல்றேன், என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. தீர்க்க சுமங்கலியா எப்போதும் நீங்க நல்லா இருக்கணும். ஹலோ பிராண்டன், சந்தியா. எனக்கு என்னமோ அந்த சுவாமிஜி தான் கோவிந்தலாலன்னு தோணுது. அந்த கதிர்கானோட சேர்ந்து காலேஜ் நிலத்துல மால் கட்டணும்னு நினைக்கிறது இவர்தான். உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஆனா சாமிஜி இங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள நம்ம அதை பண்ணணும். ஆனா இது விஷயமா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் பிராண்டன். கண்டிப்பா சந்தியா, என்ன ஹெல்ப் பண்ணாலும் சொல்லு, நான் உனக்காக I'll do anything. இப்ப நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு சந்தியா. இங்க பாரு, இப்பவே நீ இந்த கோவிந்தலாலுக்கு ஒரு மெசேஜ் பண்ணு. நான் உங்களோட வீடியோ கால் உடனடியா பேசணும்னு சொல்லு. ஞாபகம் வச்சுக்கோ, நீ எப்படியாவது அவரை வீடியோ கால்ல பேசுற மாதிரி பண்ணிடு. அவரோட வாய்ஸ் மட்டும் இல்ல, அவரோட ஃபேஸும் நம்ம பாக்குறது ரொம்ப முக்கியம். That's fine சந்தியா, பட் அவர்கிட்ட நான் என்ன சொல்றது? என்ன வேணாலும் சொல்லு, அது உன்னோட இஷ்டம். இல்லைன்னா ஒண்ணு பண்ணு பிராண்டன், நீ சொல்லு, அந்த நேரத்துல நான் ஒரு கோவில் கட்ட போறத கேள்விப்பட்டேன்னு சொல்லு. அந்த இடமே இப்ப ரொம்ப புனிதமான இடமா மாறிடுச்சு. அதனால இந்த டீலை நான் கேன்சல் பண்ண போறேன்னு சொல்லு. நீ அந்த மாதிரி சொன்னா அந்த கோவிந்தலால் நிச்சயமா பேசுவாரு. சந்தியா, this is very good idea. Yeah. பிராண்டன், அந்த சுவாமிஜி தான் கோவிந்தலால்னா அவரும் கூட வீடியோ செட் பண்றதுக்கு நிச்சயமா வருவாரு. எல்லா வேலையும் அவர் தூக்கி போட்டுருவாரு. ஏன்னா அவர் தான் உன்னோட பிசினஸ் பார்ட்னர்ல. ஆனா ஒருவேளை அந்த சுவாமிஜி வீடியோ செட் பண்றதுக்கு வரலன்னா அவர் மேல நிச்சயமா சந்தேகப்படவே வேண்டாம். சரி, ஓகே சந்தியா, டன். சரி, நான் இப்பவே அந்த கோவிந்தலாலுக்கு வீடியோ சாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி நான் மெசேஜ் பண்றேன். ஓகேவா சந்தியா? தேங்க்ஸ் பிராண்டன். நோ சந்தியா, தேங்க்யூ so much. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் சரி, அது எல்லாரோட நல்லதுக்காக தானே செய்யறோம். நம்ம நியாயத்துக்காக போராடுறோம். அதனால கடவுள் நம்ம பக்கம் தான் இருப்பாரு. என்னங்க இவர் கிளம்பிட்டாரு? அப்படின்னு நம்ம ஏதாவது பண்ணணும். என்னங்க இவர் இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும். அப்பதான் நம்ம எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்க முடியுங்க. கவலையப்படாதீங்க, நான் ஏதாவது பண்றேன், நீங்க வாங்க. சுவாமிஜி, சுவாமிஜி, உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி இன்னொரு நாள் நிச்சயமா அமையாத. அப்புறம் சுவாமிஜி, உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நான் உங்களோட தீவிர பக்தி சுவாமிஜி. அதனால எனக்காக நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் என் வீட்டில் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். திரும்பவும் இந்த மாதிரி சந்தர்ப்பம் அமையாது. எனக்கு ஒரு ஸ்வீட் கடை இருக்கு. இன்னைக்கு நீங்க என் கையால செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்டை விட்டு போகணும். இதுக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது சுவாமிஜி. ஆமாங்க சுவாமிஜி. ஆமா சுவாமிஜி, எங்க வீட்டு ஸ்வீட்டை சாப்பிட்டு போங்க.
ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் கடவுள் விருப்பப்படியே நடக்கட்டும். ஒரு மனுஷனோட தலையெழுத்து முடிவு செய்யறது அவன்தான். எல்லாமே அவன் கையில தான் இருக்கு.